ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் மரிப்பதற்கு முன்னாடி ஒரு 7 இறை வார்த்தைகளை அவர் பேசியிருக்கின்றார். அந்த 7 இறை வார்த்தைகளை நாம் இப்பொழுது தியானிப்போமா? தந்தையே, இவர்களை மன்னியும். இயேசு சிலுவையில் அறைந்தவர்களுக்காகவும் அவரை ஏளனமாய் பேசியவர்களுக்காகவும் பரிகாசம் செய்தவர்களுக்காகவும் பிதாவிடம், அப்பா, தந்தையே, இவர்களை மன்னியும், இவர்கள் என்ன செய்வது என்று அறியாமல் செய்கிறார்கள் என்பதை அவர் இந்த சிலுவையின் வழியாக நமக்கு அவருடைய அன்பையும் மன்னிக்கும் குணத்தையும் நமக்கு காட்டுகின்றார். ஆகவே கடவுள் மன்னிப்பு மிக்கவர் என்பதை நாம் உணர வேண்டும். நீர் இன்று என்னோடு வான்வீட்டில் இருப்பாய். இயேசு மரண நேரத்திலும் தன்னை நம்பும் நல்ல கள்வனுக்கு மன்னிப்பு வழங்கி இரக்கத்துடன் அவனை பார்த்து உனக்கு விண்ணகம் உண்டு என்பதை உறுதியளிக்கின்றார். நாமும் மனம் வருந்தி நம் ஆண்டவரிடம் மன்னிப்பு கேட்போமா? தன் தாயிடம், அம்மா, இவரே உன் மகன் என்றார். தம் சீடரிடம், இவரே உன் தாய் என்றார். தன் தாயை தனிமையாக்க கூடாது என்று தன் சீடன் யோவானிடம் ஒப்படைக்கின்றார். இயேசுவிற்கும் தன் தாய்க்கு செய்ய கடமை இருக்கிறது என்பதை உணர்த்துகின்றார். அதாவது, பெற்றோர்களை இன்று நாம் முதியோர் இல்லங்களில் கொண்டு போய் சேர்க்கின்றோம். ஆனால் இயேசுவின் வழியாக பெற்றோர்களுக்கு நாம் செய்ய வேண்டிய கடமைகளை செய்ய வேண்டும் என்பதை நமக்கு இந்த வார்த்தையின் வழியாக உணர்த்துகின்றார். என் இறைவா, என் இறைவா, ஏன் என்னை கைவிட்டீர்? மனித குலத்தின் பாவ சுமையால் இயேசுவின் சுமை அதிகமாகி தன் பிதாவிடமிருந்து பிரிந்த உணர்வுகளை வெளிப்படுத்துகின்றார். தன் வலுவை இழக்கின்றார். இந்த வார்த்தைகள் இயேசுவின் உடல் மற்றும் ஆன்மீக ரீதியான துன்பத்தின் ஆழத்தை வலியுறுத்துகின்றது. அவரது தியாகம், அன்பும் உண்மையானது. என் அன்பு சகோதர சகோதரிகளே, இனியாவது நாம் அனைவரும் இயேசுவுக்கு பாவ சுமையை தராமல் வாழ வரம் கேட்போம். தாகமாய் இருக்கிறது என்றார். இயேசு 40 நாள் உண்ணாமல் குடிக்காமல் இருக்கும்போது கூட அவருக்கு பசியோ தாகமோ தெரியவில்லை. அதை தாங்கக்கூடிய சக்தியும் அவருக்கு இருந்தது. ஆனால் இப்பொழுதோ அவரது மனித நேயத்தை வலியுறுத்தும் உடல் ரீதியான மனித துன்பத்தின் வெளிப்பாடாக தெரிகின்றது. அவருக்கு நம்மீது கொண்ட அன்பின் தியாகத்தால் அவர் தன்னையே சிலுவையை ஏற்றுக்கொண்டார். ஆகவே அவர் அந்த தாகம் என்பது நம்மீது உள்ள அன்பின் தாகம். ஆகவே நாம் அவருக்காக வாழ முயற்சி செய்வோம். எல்லாம் நிறைவேறிற்று. இயேசு சிலுவையின் வழியாய் தனது பணியை நிறைவேற்றிவிட்டார். தம் தந்தை அவருக்கு கொடுத்த பணியை அவர் செவ்வனே செய்து நிறைவேற்றியதை அவர் அந்த சிலுவையின் வழியாக பெருமையாய் ஏற்றுக்கொள்கின்றார். நம் பாவங்களுக்காக அவர் ஏற்ற இந்த சிலுவை தியாகம் நமக்கு ஒரு மனமாற்றம் தருவதற்காகத்தான் என்பதை அவர் நமக்கு இந்த சிலுவை வழியாக காட்டுகின்றார். நாமும் அவருடைய அன்பை புரிந்து வாழ்வோம். தந்தையே, உன் கையில் என் ஆவியை ஒப்படைக்கின்றேன். இயேசுவின் இந்த இறுதி வார்த்தைகள் தந்தையிடம் தனக்கு கொடுத்த எல்லாவற்றையும் தான் நிறைவேற்றிவிட்டேன். என் மக்களுக்காக நான் என் உடலையும் இரத்தத்தையும் கொடுத்து விட்டேன். இந்த சிலுவை மரணம் ஏற்க நான் தயாராகிவிட்டேன். என் நேரம் முடிந்துவிட்டது. பிதாவே, உம் கைகளில் என் ஆவியை ஒப்படைக்கின்றேன் என்று தன் உயிரை தந்தைக்கு முழுமையாக ஒப்படைத்தார். முழுமையான அன்பும் நம்பிக்கையும் இதில் நமக்கு தெரிகின்றது. சிலுவையில் இயேசு பேசிய இந்த 7 வார்த்தைகள் அவர் சிலுவையில் அறையப்பட்ட போது அவரது எண்ணங்கள், உணர்வுகள் மற்றும் போதனைகள்
பற்றிய ஆழமான புரிதலை நமக்கு வழங்குகின்றன. அவரின் தியாகம், அன்பு, மன்னிப்பு ஆகியவற்றை நமக்கு உணர்த்துகின்றது. நாம் இனியாவது அவர் மேல் நம்பிக்கையும் விசுவாசமும் வைப்போம். அவர் நம்மை என்றும் ஆசீர்வதிப்பார். நம்முடைய குடும்பங்களில் உள்ள எல்லா பிரச்சனைகளில் இருந்தும் அவர் நம்மை மீட்டு வழி செய்வார். அவரை நம்புவோம், அவரை விசுவசிப்போம், அவருக்காகவே வாழுவோம், அவரோடு ஒன்றித்து இருப்போம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆமேன். செய்தோரை மன்னிக்கிறேன்.